நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பாவத்தை சேர்த்து வைக்க கூடாதுடா. வேற என்ன வேணாலும் சொல்றா, என்ன வேணாலும் சொல்லு, நான் உனக்கு பண்ணி தரேன்டா. நீ எனக்கு முக்கியம்டா, புரியுதா? டேய் இங்க பாருடா, நான் சொல்றேன்லடா, இப்போ இந்த 100 ஏக்கரை நம்ம பிரிச்சு கொடுக்குறோம்லடா, அது கலைப்பேரில் தான்டா இருக்கு. அது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். நான் உனக்கு என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவேன்டா. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாடுறா. யாருக்கு வேணும் அந்த 25 ஏக்கர்? 25 ஏக்கரா? வாங்கின 5 லட்ச ரூபாய் கடனே திருப்பி கொடுக்க கஷ்டப்பட்டு இருக்கேன். அதை வச்சு என்ன பண்றது? ஒழுங்கா அந்த பிசினஸ் மட்டும் நடந்திருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்துருக்குமா? நீ நல்லா கோயில் கட்டுற அது இதுன்னு பொது காசுல இருந்து லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கோயில கட்டுறது அது இதுன்னு எல்லா வேலையும் உடனே நிறுத்தி ஆகணும். எதுவா இருந்தாலும் அம்மா வரட்டும், அம்மா வந்தானே பேசி முடிவு எடுத்துக்கலாம். நிறுத்தல அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சரிடா, நான் எதுக்கு சொல்றேன்னா அதை நீ இவ பேச்சு கேட்டுட்டா இப்ப இதையும் பண்ணிட்டு இருக்கானா? இவளோட பிளான் என்ன? இங்க பாருங்க, கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. மாமாவுக்கு நீங்க யாரு உத்தரவு போடுறதுக்கு? அதானே, இந்த மாதிரிலாம் பேசாதானே. நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. இந்த பாருங்கண்ணே, இந்த குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது நல்லது செஞ்சிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை பண்றதுல முதல் ஆளா வந்து நிக்கிற. இங்க பாருங்க, இந்த வீட்ல இவ்வளவு சொத்து இருந்துச்சா? இந்த அளவுக்கு இது பெருகி நிக்குதுன்னா அதுக்கு முத்தரசன் மாமாவோட கரிசனத்தோட சேர்ந்த உழைப்பு தான் காரணம். என்னைக்காச்சும் அதுக்கு துணையா இருந்திருக்கீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்திருக்கிறீங்களே தவிர எதையாச்சும் ஒரு நாளாவது போய் பாத்திருப்பீங்களா? லோடு ஏத்திருக்காங்கன்னு அங்க வர சொல்லுவாரு, அதை விட்டுட்டு பாதிலே எங்கேயாவது போயிடுவீங்க. ரைஸ் மில்லுக்கு போங்க, அங்க ஏதாவது ஆர்டர் இருக்குன்னு அனுப்பிவிட்டா அங்க போகாம வேற எங்கேயாச்சும் போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே வருவீங்க. இப்படிதான் எங்கேயாவது வியாபாரத்துக்கு அமிச்சா முடியல, உடம்பு சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. உங்க கையில எல்லாம் மொத்த சொத்தையும் கொடுத்திருந்தா குடிச்சே அழிச்சிருப்பீங்க. வேண்டாம், நிறுத்து. ரொம்ப பேசாத சொல்லிட்டேன். பேசினா என்ன பண்ணுவீங்க? நடந்த உண்மையை சொன்னா குத்துதோ? நான் என்ன இல்லாத பொல்லாதீமா சொல்லிட்டு இருக்கிறேன்? இப்ப கூட என்ன நடக்குது? ஜாலியா பகல் போனா ரவுண்ட் அடிச்சுட்டு ஊரை சுத்திட்டு வரீங்க, ராத்திரியானா குடிச்சிட்டு தூங்குறீங்க. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. மாமாவுக்கு உத்தரவு போடுறதுக்குலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், என்ன நீ பேசிட்டே இருக்க? ஆமா பேசுவேன். மாமாவை ஏதாச்சும் தேவையில்லாம பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தை இல்ல, 100 வார்த்தை இல்ல, 1000 வார்த்தை, 1,00,000 வார்த்தை பேசுவேன். மாமாவை பேசிட்டு வந்து என்ன சும்மா இருக்க சொல்றீங்க? சரி சரி கலை, சும்மா இருக்கலை. விடு, அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான், கோவத்துல இருக்கான். மருது, நான் சொல்றது சரி, ஓகே, நீ கோவப்படாத. நீ சொன்ன மாதிரி சித்தி வரட்டும், எல்லாம் பேசிக்கலாம், எல்லாம் அப்படியே நடக்கும். ஆனால் இந்த கோவிலை கட்டுற விஷயம் மட்டும் வேணான்னு சொல்லாத. இது புண்ணியம்டா, நல்ல காரியம். ஊரில் இத்தனை பேர் இருக்கும்போது நமக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்துருக்க சந்தோஷம்டா. அதை நம்ம பண்ணணும்டா. சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நம்ம கோயிலை கட்டுறோம், அதுக்கான செலவுலாம் பண்ணுறோம்ல. இப்போ சொத்தை நம்ம பிரிக்கும்போது அதை ஏன் பங்குலேருந்து கழிச்சுப்போம். ஒன்றும் இல்லை, சாதாரணமான விஷயம். எதுக்கு நீ டென்ஷன் ஆகிற? இதனால உனக்கோ மற்றவங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. ஆனால் கோவிலை கட்டக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது தப்பு. சரியா? சரியாடா? சரி, இப்போ உனக்கு என்ன அந்த 5 லட்ச ரூபா வேணும்னு சொன்னல, நான் பார்த்துக்கிறேன்டா. 5 லட்ச ரூபா தானே, அதுக்கு மேலே ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ தேவையில்லாமல் கடலாம் போட்டு யோசிச்சுக்காத, ஃப்ரீயாக இரு. யார் பேச்சு சரியோ அவங்க பேச்சை கேளு. சரியா?
பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? பேசி பேசியே கழுத்தறுக்கிறீங்க. கலை, இது அத்தனையும் உன்னால தாண்டி. விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன்டி. பாத்தீங்களா மருது, ஒரே அநியாயமா இருக்கு. என்ன என்ன நியாயம்? அதான் இப்போதைக்கு அந்த காசு பிரச்சனை முடிஞ்சிச்சுல, நானும் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அது எப்படி மருது உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? கட்டின பொண்டாட்டி மொத்த பேருக்கு முன்னாடி எடுத்தெறிஞ்சு பேசுறா. எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? மத்தவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. முத்தரசம் மாமா உங்க அண்ணன் தானே. நீங்க அவர் அப்படி பேசுனதுக்கு அப்படியே கொதிச்சு கொதிச்சு வர உங்க பொண்டாட்டி. ஸ்வேதா, சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். 25 ஏக்கர் நிலத்தை முத்தரச மாமா கலைக்கு எழுதிட்டேன்னு சொல்லிருக்காரு. அது யாரால வந்த நிலம்? உங்களால தானே. தம்பிங்கிற முறையில நீங்க வேண்டான்னு சொன்னதும் அத கலைக்கு எழுதி வைக்கிறாரு. அப்போ அவ என்ன பண்ணிருக்கணும்? உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையும் நினைப்பும் மனசுக்குள்ள இருந்திருந்தா நேரா அவங்க கிட்ட வந்து, என்னங்க முத்தரச மாமா எனக்கு நிலத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு, நான் என்ன பண்ணட்டும்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும்ல, கரெக்டா? அப்படி எதுவுமே கேட்காம கிடைச்சதா இடம்னு அவ பேர்ல எழுதி வாங்கிட்டா. இந்த ஒரு விஷயம் பத்தாதா உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு? மருது, இதுக்கப்புறமும் இதை நீங்க விட்டு வைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. நீங்க கலை விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். கண்ட்ரோல் பண்ணலனா தறிகெட்டு ஆடுவானுதான் எனக்கு தோணுது. மருது, நீங்க சொல்றத கேக்குற மாதிரி அவளை மாத்தணும். ஐயோ, இப்ப என்னடானா அது டோட்டலா உல்டாவா நடந்துட்டு இருக்கு. அவ உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறதும் எல்லார் எதிர்க்கையும் அவ கண்ட்ரோல் பண்ண பாக்குறதும் போக போக இது பெரிய பிரச்சனையில தான் முடியும்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். மருது, ரொம்ப கான்பிடென்டா இருக்காதீங்க. மயிலே மயிலே இறகு போடுனா தானா போடுமா? இறகு போடாத மயில சில நேரம் பிடிச்சு பிச்சுதான் எடுக்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னமோ மருது, இதெல்லாம் நீங்க கேவலப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் மனசு கேட்காம நான் சொல்றேன். நீங்க பாத்துக்கோங்க. வரட்டும். தப்பா இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை வரும் தோணுது. சரியில்ல. என்ன முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, இந்த மருது பையன் இருக்கான்ல, அவன் முரடான், சண்டை போடுவான், கத்துவான். இப்படி தூக்குல தொங்குற மாதிரிலாம் நாடகம் ஆடுறது ரொம்ப புதுசா இருக்கு. இல்ல, அவனுக்கு பணம் வேணும்னா கரெக்டா பணம் வேணும்னு கேட்பான், சண்டை போடுவான், கத்துவான். அதை விட்டு இப்படி நாடகம் ஆட மாட்டானே கேவலமா. கோவில வேற இப்ப கட்ட வேணாம்னு சொல்றான். ஒருவேளை ஸ்வேதா சொல்லிதான் இதையும் பண்றானோ? ஸ்வேதா எதுக்கு கோவில கட்ட வேணாம்னு சொல்லணும்? அண்ணே, நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு.
ஆமா மாமா, எனக்கும் அப்படி எதுவும் தோணல. இங்க பாரு முத்து மாமா, நீ சொல்ற வழிக்கே நான் வரேன். அப்படி கோயில் கட்டி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அதுல ஸ்வேதாக்காக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஐயோ அண்ணி, அப்படிலாம் நினைக்காதீங்க. அவளுக்கு தான் நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலே பிடிக்காதே. அவ ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணியிருப்பா. அண்ணன் யோசிக்கிறது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா இனிமே ஸ்வேதாவை பத்தின கவலையை விடுங்கண்ணா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சும்மா இருடா நீ வேற. நீ வாட்டு கோவத்தில் கத்தி வச்சிடாத. சில விஷயங்கள்லாம் வேற மாதிரி தான் பண்ணணும். பார்த்துக்கலாம். நான் தான் வந்துட்டேன்ல, என்னோட ஸ்டைல்ல ஒரு கவனிச்சு விட்டுறேன். இனி நான் பாத்துக்கிறேன். எது இந்த தட்டுல வச்சு ஒண்ணு பாப்பீங்களே அந்த மாதிரியா? என்ன உங்க எல்லாருக்கும் கிண்டலா போச்சுல? சரி விடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் சாதிச்சு காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த அழகப்பன் யாருன்னு. ஐயோ மாம்சு, கொஞ்ச நேரம் இரு மாம்சு. அண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணே. அவங்க என்ன நோக்கத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரிங்களா? என்ன முத்து மாமா? இல்ல, சிற்பியும் ஸ்தபதியும் வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல வேணில, இந்த கோவில் வேலைன்னு வந்தாலே ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு வந்துடுது. என்ன முத்து மாமா, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். நடக்காது, நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். உங்களை வணக்கம் ஐயா. பேசுனது உட்காருங்க, உட்காருங்க. வணக்கம்மா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொடுங்க. இப்போ கோவில் வேலையை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பா. அதே மாதிரி எல்லாம் என்ன முறையோ, அது என்ன ஐதீகமோ அது உங்களுக்கு தான் தெரியும். அதுபடியே பண்ணிடுவோம். ஆனால் பண்ணுறது நல்லா சிறப்பாக நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஆமாங்க, கோயிலுக்கு சிலை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் அம்மன் சிலைன்னு வரும்போது அழகோட மறுவடிவமா இருக்கணும். முற்காலத்துல மக்கள் பஞ்சபூதங்களை தான் கடவுளா கும்பிட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது வடிவமா உருமாறுச்சு. அப்படி வடிவமா உருமாறினதுல மக்கள் மனசுல தங்குற அளவுக்கு அழகோட அந்த சிலை இருந்தா தான் அந்த கோயிலுக்கான சக்தியும் பெருகும், பேரும் நிலைச்சிருக்கும். இல்ல, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது அளவுகளை பொறுத்து இருக்கு. நீங்க காமிங்க என்ன மாதிரி பண்ணணும்னு, அதுக்கப்புறம் நான் விவரங்களை சொல்றேன். சரிங்க. இப்போ மூல விக்கிரகம் வந்து பூஜாரியா கொண்டு வந்தது தான். அம்மனோட விக்கிரகம் அது களிமண்ணால செஞ்சது தான். சரிங்களா? நம்ம பூஜை ரூம்ல தான் இருக்கு. நீங்க ரோட்டி பாத்துறீங்களா? பார்க்கலாம். வெண்ணிலா. சரி முத்து மாமா. ஐயா வாங்க. இதுதான் அந்த சிலை. அம்மா தாயே, உன்னோட சிலைய நாங்க முழு மனசோட செய்ய போறோம். அந்த சிலை தத்ரூபமா உயிரோட்டத்தோட தெய்வ கடாட்சம் நிரம்பியதா இருக்கணும். பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எப்பவும் அருள் பாலிக்கிற நிரந்தர உருவமா அது இருக்கணும். அந்த உயிரோட்ட நிரம்பின உன்னோட சிலைய செய்யறதுக்கு உன்னோட அருள் வேணும் தாயே. நாங்க சிலைய செய்ய ஆரம்பிச்சதும் நீயே இறங்கி வந்து உன்னோட சிலைய நல்ல விதமா செய்து முடிக்கணும் தாயே. அம்மா, அந்த சிலையை போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த பூவை எடுத்துருங்கம்மா. பண்ணிடலாம்.
வரும் வந்துட்டாங்க. வாங்க 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 உட்காருங்க. சொல்லுங்க ஐயா. மூல விக்கிரகம் எத்தனை அடியில இருக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். அதை பொறுத்து தான் கோயிலோட முழு அமைப்பையும் நாம தீர்மானிக்க முடியும். இல்ல அம்மன் சிலை ஒரு 5 அடியிலே அது இருக்கணும். அப்பதான் அது அமைப்பா இருக்கும் இல்லையா? நிச்சயமா அதுக்கேத்த மாதிரி கற்பக்கரகம் மற்ற விஷயம் எல்லாம் செய்யணும். புரியுதுங்களா? கோயில் கட்ட தேவையான நிலங்களை முழுமையா நீங்க வாங்கியாச்சா? இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நடந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கோபுரம், வாச கோபுரம், மண்டபம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் பெருசா வேணும் இல்லையா? அதனால ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே அதை வாங்கி முடிச்சிருங்க. அதை வாங்கி முடிச்சாதான் நமக்கு வேலை பூர்த்தி பண்ண முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் வரைபடத்தையும் தயாரிக்க முடியும். புரியுதுங்க. இல்லை இப்போ எங்ககிட்ட ஒரு 25 சென்ட் மட்டும் தான் இருக்கு. அது பத்தாது இல்லைங்களா? கொஞ்சம் பெருசா வேணும். அதுக்காக தான் பக்கத்து நிலத்துக்காரங்கிட்டலாம் பேச சொல்லியிருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அவங்களும் முழு மனசா கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 ஏக்கரா கிடைச்சதுன்னா பிரம்மாண்டமா பண்ணிடலாம். அதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அப்புறம் சிலை செஞ்ச நாள்ல இருந்து எனக்கு நீங்க 48 நாள் டைம் கொடுக்கணும். ஏன்னா சிலை செஞ்சு 48 நாள் தண்ணியில வச்சதுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு கண் திறக்கிறது வழக்கம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க. முறைப்படி பண்ணுங்க. சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், அது போதும். அதெல்லாம் நல்லபடியா சிறப்பா பண்ணித்தரோம். கோயிலோட கட்டமைப்பு பத்தின ஒரு மாதிரி வரைபடத்தை நாம முதல்ல போட்டுடலாம். கோயில் எந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத நான் ஒரு மாடலா உருவாக்கி இருக்கேன். இத பாருங்க. அந்த அம்மனோட சிலை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் நான் காமிக்கிறேன் பாருங்க. என் கனவுல வந்தது இதே மாதிரி கோயில் தான். இதே மாதிரி அம்மன் தான் முத்து மாமா. என்னால அந்த உருவத்தை மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். அதான் வெண்ணிலாவோட கனவுல வந்த மாதிரியே அதே அமைப்பில் அம்மனை நீங்க காமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. இதே மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்துடணுங்க. கண்டிப்பா நடந்துரும். ஒரு கவலையும் வேணாம். இந்த மாதிரி கோயில் அம்மன் சிலைங்கிறது ஒரு கட்ட வரைக்கும் தான் நாம பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆத்தாவா பார்த்து அவளுக்குரிய விஷயங்களை அவளே தீர்மானிச்சுக்குவா. இப்போ இல்ல நம்ம முழுசா இந்த கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு சுமாரா எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்தா ஒரு 3 மாசத்துல பண்ணிடலாம். அதே மாதிரி எங்க அடுத்த வேலை என்னன்னா, நீங்க லேப்டாப்ல பார்த்த இந்த டிராயிங்க கலர்ஃபுல் டிராயிங்கா கோயிலையும் அம்மன் சிலையையும் காமிக்கிறேன். அது உங்களுக்கு திருப்தியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாமே இதே மாதிரி நல்லபடியா நடக்கணும். சீக்கிரமாவே பூமி பூஜையை போட்டு வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும். அந்த நாளுக்காக நானும் காத்துட்டு இருக்கிறேன். சரி முத்து மாமா. ரொம்ப சந்தோஷம். இதுல 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்குங்க. நீங்க வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சு. சரி சரி வரோம். நல்லது.